எங்களோட கேரளா குருவாயூர் ட்ரிப்பில் இன்றைக்கி டே 3. ஆல்ரெடி டே 2ல் எங்கெல்லாம் போயிருந்தோம், அந்த செவக்காட் பீச்சில் ஸ்பீட் போட் ட்ரைவ் எல்லாத்த பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டே 3 மார்னிங் ரெடி ஆகிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் போயாச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் சாப்பிட்ருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கேரளா ஸ்பெஷல் இந்த ஆப்பம் கூடவே ஸ்டியூ தான் அவங்க வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. தேங்காய் பால் வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதை வந்து எக்ஸ்ட்ராவாக சர்வ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ திக்கான ஒரு கோகனட் மில்க் அது வந்து அந்த ஆப்பம் கூட வந்து அவ்வளோ சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன், நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்த எல்லா நாளுமே வந்து ஆப்பம் தேங்காய் பால் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது குருவாயூர் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த கோகுலம் பார்க் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ரூம் டூருமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் இந்த ஃபுட்டுக்காகவே திரும்ப அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அவ்வளோ டேஸ்டி அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். நான்லாம் வந்து ஒரு 50 to 60 ருபீஸ் தான் ஒரு பீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து ஃபுட்டுக்காகவே ரெஸ்டாரண்ட்காகவே நிறைய பேர் லோக்கல் மக்களே வந்து அங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு தான். ஸோ ஆன் த வேல வந்து பயங்கரமான டிராஃபிக். நம்ம ஊரில் தான் டிராஃபிக் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருந்தது. ஸோ அங்கே வந்து ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஒரு சில பிளேசஸில் டிராஃபிக் ஆகிடுச்சு. அதனால் எங்களோட ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் இந்த பிளேஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு. நான் வந்து இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நான் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ். ஒரு வழியாக இந்த இடத்த ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலேருந்து வர பிளேஸ் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் கீழே வந்து விழற இடம், இது ரெண்டுமே வந்து விசிட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காலேஜ் டைமில் போகும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஸோ அங்கே தான் மெயினாக இருந்தது. ஸோ அந்த இடம் வந்து அந்த புன்னகை மன்னன் மூவியில் வந்த மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த தண்ணியிலலாம் கால் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடம்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் கீழே விழுற இடத்துக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அலௌட் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா அங்கேயே நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு பாட்டிலாவது எடுத்துகிட்டு தான் போகணும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து ஒரு செங்குத்தான பாதையில் தான் நடந்து போகிறோம். அது வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக யோசிங்க, அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டினா ஏதாவது ப்ரிகாஷனரியாக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து போகிறதுக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து இங்கேயே போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டோம். அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தராங்க. அந்த பாட்டிலை திரும்ப நம்ம அங்கே ஏதோ த்ரோ பண்ணாமல் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த என்ட்ரன்ஸில் கொடுத்தோன்னா பாட்டிலோட ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் வாங்குகிறோம். நம்ம அதை போய் பாட்டிலை கேர்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க அந்த 10 ருபீஸ் நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் கூட ஆகுது. இன் பிட்வீன் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோன்னா. பட் அது வந்து இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த மூணார் நாங்கள் போயிருந்தப்போ கொழுக்குமலை சொல்லிட்டு ஒரு ஜீப் சஃபாரி போயிருந்தோம். அதை தான் ரிமைண்ட் பண்ணுச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம நடந்து வந்தாலும் ஃபைனலாக இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும்போது எல்லா கஷ்டமும் மறைஞ்சிருச்சு. ஆனால் இறங்கி வர்றதை விட திரும்ப ஏறி போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த ஸ்டீப்பான பாதையில் வந்து ஏறி போகிறது கொஞ்சம் ரொம்பவே பிரெத் டேக்கிங்காக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்குலாம் அங்கே சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம அந்த எங்கே வரைக்கும் போக முடியுமோ அது வரைக்கும் ஓரளவுக்கு போய் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தடுமாறி எப்படியோ அந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சு நம்ம வந்து வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் அந்த ஸ்டெப்ஸில் வழியாக ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
திரும்ப ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. நம்ம ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே போன மாதிரி ஆயிடுச்சு. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்சம் நமக்கு வந்து ரொட்டீன் பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி நடந்து போய் பார்த்துட்டு வந்ததுக்கு நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃபால்ஸோட கீழே வர இடத்துக்கு தான் போனோம் இல்லைங்களா. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் இங்கேருந்து. ஸோ அதுவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பிளேஸ் நான் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போயிருந்தப்போ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் அந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக என்னோடய காலேஜ் ட்ரிப். ஸோ அந்த பிக்சருக்கும் இப்போ இருக்கிற பிளேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே போகும்போது நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்க வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கின டிக்கெட்டையே இங்கே காமிச்சா போதும். இங்கே தனியாக டிக்கெட் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப்பாக நம்ம அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் ஏறி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கேரளாவில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த பழம்பொரி இதெல்லாம் வந்து ஃபேமஸ் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் போகும்போது அன்றைக்கி லஞ்ச் வந்து எதுவும் சாப்பிடல. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பணும் இல்லைங்களா. லஞ்சுக்காக நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல. டைரெக்டாக வந்து இந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு திரும்ப போகும்போது ஒரு 3:00 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம 3:00 ஸ்டார்ட் பண்ணுமே ஆன் த வேல ஏதாவது காஃபி டீயாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே ஸ்பெஷல் ஐட்டமான இந்த வடை, அதுக்கப்புறம் ஒரு போண்டா, பழம்பொரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்புனோம். நாங்கள் அந்த ஹோட்டல் போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மங்கீஸ், குட்டி குட்டி மங்கீஸ் வந்து ஒரு 100 கிட்ட இருக்கும் போல். அவ்வளோ விளையாட்டு அந்த மரத்து மேலே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திரும்ப நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணி நம்ம ரெசார்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபேமஸாக இருக்கிற பிளேஸஸ்லாம் நம்ம பிளான் பண்ணி போய் பார்ப்போம். ஆனால் ஆன் த வேல பார்த்திங்கன்னா நிறைய கோவில் இந்த மாதிரி அழகழகான பிளேஸஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இந்த சன்செட்டுமே ஆயிடுச்சு. வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டின்னருக்கு போயிட்டோம். கொஞ்சம் நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக பன்னீர் டிக்கா, நான் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், கர்ட் ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி போய் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் நம்ம இங்கேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு வேறு எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திரும்ப இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.